டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கேஸ் அடுப்பில் 3 முட்டையை வேக போட்டிருக்கேன். இந்த கேப்பில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 கத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இடிச்சு இதில் சேர்த்துருக்கேன். பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளி வந்து 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் முட்டையை உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 1 மினிட் ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா முட்டையை வந்து திருப்பி போட்டுட்டு கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த முட்டை கிரேவியை சாதத்தோட, சப்பாத்தி, தோசையோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.